2025 குரூப் 4ல் கேட்கப்பட்ட ஒரு திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். கூற்றுக்காரணம். இதில் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியேன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புக்கில் எங்கே இருக்குன்னா, 7ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவமில் திருக்குறளில் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. கேடில் அதாவது கேடு ப்ளஸ் இல்லை, அதாவது கேடு இல்லாத. விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேடு தராத ஒரு சிறந்த செல்வம் கல்வி, அதாவது ஒருவருக்கு வந்து சிறந்த செல்வம் கல்வின்னு சொல்லியிருக்காங்க. மாடலில் மற்ற எவை, இல்லை மாடல்லன்றது வந்து செல்வத்தை குறிக்கிறது. அதாவது மற்ற எல்லா செல்வங்களுமே இந்த செல்வங்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருளில் அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே, இது அப்படியே வந்து கூற்றில் கொடுத்துருக்காங்க. அழிவில்லா சிறந்த செல்வம் கல்வியேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கூற்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.